வணக்கம். மை நேம் இஸ் சந்திரசேகர். மை ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங். வீடியம் கிளாஸ் டாப் அடுப்புங்க. 3 பர்னர் உள்ள அடுப்புங்க. இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா 3 பர்னர்ஸுமே ஃப்ளேம் வந்து கம்மியாக எரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடி தாங்க நம்ம சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த அடுப்பில் என்ன பண்ண போகிறோம்னா தற்சமயத்துக்கு அதோட ஜெட்டு மட்டும் நம்ம மாற்ற போகிறோங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பர்னர்ஸ்லேயும் ஃப்ளேம் வந்து கம்மியாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான பர்னர்ஸ்லையும் ஜெட்டு மாற்றிட்டோங்க. இது வந்து பித்தளை வால்வு உள்ள அடுப்புங்க. பிராஸ் வால்வு உள்ளதுங்க. வீடியம் கம்பெனி அடுப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்னர் வந்து சரியாக வந்து சீட்டிங் உட்காரலைங்க. இப்போ பர்னர் சீட்டிங்கை வந்து நம்ம சரியாக உட்கார வச்சுட்டோம். இதுமாதிரி உட்கார வச்சுட்டு நீங்கள் பற்ற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜெட்டு வந்து நம்ம வந்து மாற்றிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி க்ரீஸ் டெம்பரேச்சர் இருந்தால் ஒரு 1 இயர்க்குள்ளே இருந்தால் தற்சமயத்துக்கு அதோட ஜெட்டு மட்டும் நம்ம மாற்றினா போதுங்க. ஃப்ளேம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.